Hey guys, welcome back to the channel. I'm Muralidharan and this is my channel கோடுக்கு முன்னாடி. இந்த 150 பைத்தான் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 21st ப்ராப்ளத்தில் இருக்கோம். கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ் மேனுவலி. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு வீடியோ பார்க்க என்னோட சேனல் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் guys, let's dive into the video. ஓகே guys, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோன்றத நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு அப்பர் கேஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை லோவர் கேஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம், லோவர் கேஸ்ல இருக்க ஸ்ட்ரிங் எப்படி அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு எந்த ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம டைரக்டா நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஸ்கி லெவல்ல. அதாவது ஒரு கேரக்டர்ல இருக்கிற ஆஸ்கி வேல்யூ வச்சு எப்படி நம்ம அதை பண்ணலான்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேரக்டர் வந்து ஏ டு ஜெட் வந்து 65 to 90 இந்த ஆஸ்கி ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, அதாவது கேப்ஸ் வந்து ஏ டு செட் இருக்குன்னா அது கேப்ஸ் ஏ செட் வந்து 65 to 90 இந்த ஆஸ்கி ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் கேஸ் ஏ டு செட் வந்து 97 to 122 இந்த ஆஸ்கி ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்பர், இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வந்து இது என்ன கேரக்டர்ன்றதை புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நம்பர் வந்து தெரிஞ்சுக்க சொல்றேன் ஆஸ்கி. ஓகே, ஆஸ்கினா என்னன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் கவர் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஹாய்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹாயில ஒரு அப்பர்லேஸ் லெட்டர் ஒன்று இருக்கு ஹெச்னு, நெக்ஸ்ட் ஒரு லோவர் கேஸ் லெட்டர் ஒன்று இருக்கு ஐன்னு. ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் லெட்டர் ஹெச் எடுத்துப்போம். ஹெச் என்னது? ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா 72. ஓகே, அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து 72. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இந்த 72ன்றது இந்த 65லேருந்து 90 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் 72. ஓகே, இங்கே 72 இப்போ நமக்கு தெரியுது. இப்போ இது வந்து ஒரு அப்பர் கேஸ் கண்டிஷன். நம்ம என்ன பண்ணணும், இப்போ லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் திஸ், இந்த ஹெச் கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறோம்னா 72 கூட 32 ஆட் பண்ணோம்னா அது லோவர் கேஸ் கன்வெர்ட் ஆகிடும். விச் மீன்ஸ் இப்போ 72 இருக்கு, 72 கூட 32 ஆட் பண்ணோம்னா 104 இருக்கு. 104ஓட ஆஸ்கி வேல்யூ வந்து 104. அதோட கேரக்டர் என்னன்னா இந்த ஸ்மால் ஹெச். ஓகே, ஸோ ரிசல்ட் நம்ம ஸ்மால் ஹெச் எடுத்தாண்டோம். ஸோ இப்போ அப்பர் கேஸ் வந்து எப்படி லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இப்போ லோவர் கேஸ் வந்து எப்படி அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஐ இருக்கு. ஐன்றது ஒரு லோவர் கேஸ் கேரக்டர். இதோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 105. 105 எப்படி நம்ம இப்போ அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணலாம்னா, அந்த 105ல இருந்து -32 வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்தோம்னா 73 வரும். 73 வந்து இந்த கேப்ஸ் லெட்டருக்கு உள்ளதா இருக்கும். 65 to 90 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, 73ன்றது. ஸோ அப்போ இந்த ஐன்றது, இந்த நியூ கேரக்டர் ஐன்றது இந்த ரேஞ்ச், அதாவது கேப்ஸ் லெட்டருக்குள்ள வந்துடும். ஓகே, அந்த ஐக்குள்ள தான் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஐன்றது இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணக்குள்ள இது கேப்ஸ் லெட்டர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த இந்த ஹெச் ஐன்றது கேப்ஸ்ல வந்து ஹெச்சை வந்து ஸ்மால்லையும் ஐயை திரும்பி கேப்ஸ்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம எப்படி ஒரு லெட்டரை லோவர் கேஸ் வந்து அப்பர் கேஸுக்கும் அப்பர் கேஸ் வந்து லோவர் கேஸுக்கும் கன்வெர்ட் பண்ண போகிறத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை வந்து இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கேன், கன்வெர்ட் கேஸ். ஓகே, அதில் எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ ஓகே, இப்போ ஒரு 2 வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று ரிசல்ட். நான் எப்பயும் தெரியும் ரிசல்ட் எதுக்குன்னா ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதா ரிசல்ட்ன்ற அந்த வேரியபிளை நம்ம வச்சிருக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஐன்றது அந்த இண்டெக்ஸ் வேரியபிள். அதை யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸை ட்ராக் பண்ண போகிறோம். இந்த 2 வேரியபிள் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஒரு while loop யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவா வந்து ஒரு கேரக்டரா வந்து நம்ம ட்ரான்ஸ் பண்ண போறோம் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து. ஓகே, இப்போ ஹாய்ன்ற ஸ்ட்ரிங்ல இருந்து ஹெச் ஐன்னு சொல்லி ஒன்னொன்னா தான் பார்த்தோம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங் வந்தாலும் ஒரு கேரக்டர் எடுத்து ட்ரான்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு while ஓகே,
ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரீட் பண்ணக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கோட கம்மியா இருக்கும். ஓகே, அப்போனா அந்த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இந்த வைல் லூப்பை நம்ம பிரேக் பண்ணிப்போம். ஸோ அதுதான் பேசிக்கா அந்த கான்செப்ட். அதுக்கு தான் நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு கேரக்டர் எடுப்போம். ஒரு கேரக்டர் அப்படின்னு கேரக்டர் ch ஈக்குவல் டு ஓகே s ஆஃப் idx. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேரக்டர், அதாவது இந்த எஸ்ன்ற ஸ்ட்ரிங் இன்புட் வருது. அந்த ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே 0 இருக்கா, நெக்ஸ்ட் 1 ஆகும், அடுத்து 2 ஆகும், அடுத்து 3 ஆகும். ஸோ அப்படி ஒரு 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 கேரக்டரா போகக்குள்ள அந்த ஒரு கேரக்டர் என்ன ஆகும், இந்த இந்த கேரக்டரோட வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். இந்த கேரக்டர்ல இருக்கிற வேரியபிள் இருக்கிற அந்த கேரக்டர் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்கோட் பண்ண போறேன். என்கோட் என்னன்னா நார்மலா வந்து ஒரு கேரக்டரா இருக்கிறத நம்ம பைட் வேல்யூவா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். அப்பதான் அதை வந்து நம்ம ஆஸ்கி வேல்யூவா ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆஸ்கி ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த கேரக்டர் டாட் என்கோட். ஓகே, என்கோட் பண்ணிக்கிறேன். என்கோட் மீன்ஸ் அந்த கேரக்டர் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பைட் வேல்யூ. பைட் வேல்யூனா அந்த பைட் வேல்யூ வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ்கி வேல்யூ வந்து ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியும். பைட் வேல்யூவா இருந்தாலும் ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியும். நார்மல் ஸ்ட்ரிங்கால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம 0 யூஸ் பண்றோம். ஏன் 0னா, இது என்ன பண்ணா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பைட் வேல்யூ கொடுக்கும். இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் இங்க வந்து ஒருவேளை ஹாய்ன்னு சொல்லி நான் இங்க உள்ள கொடுக்குறேன்னா, ஹெச் தான் என்ன பண்ணும், இங்க ஹெச்ஐன்னு சொல்லி பைட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஹெச்சை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணி போகிறோம் ஆஸ்கி வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஆஸ்கி வேல்யூ வந்துருச்சு. இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கும். இஃப் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அப்பர் கேஸ்ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும், லோவர் கேஸ்ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்டே செக் பண்ணிடுறோம் வர கேரக்டர் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு. அப்போ ASCII val is greater than or equal to 65 and ASCII val is less than or equal to 90, which means இந்த ASCII வேல்யூன்றது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கான்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் பண்ணிட்டு ஒருவேளை அந்த ASCII வேல்யூ இங்க நம்ம என்ன பண்றோம்ன்றதை நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். இங்க என்ன பண்றோம்னா, இது இப்ப அப்பர் கேஸ் கேரக்டர் வந்து அதை லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ண போறோம். அப்பர் கேஸ்க்குள்ள வர்றது தான் என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள வரும். அப்போ டு லோவருக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். இதுதான் இங்க பேசிக்கா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றேன், இது லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு சிம்பிளா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஆஸ்கி. அதாவது கன்வெர்ட் ஆன ஆஸ்கி. இது ஆஸ்கி இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ண போறேன், அந்த ஆஸ்கி வேல்யூவை திருப்பி என்ன பண்ண போறேன்னா கேரக்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்படியே கன்வெர்ட் பண்ணா அந்த சேம் வேல்யூ தான் வரும். பட் நம்ம என்ன பண்ண போறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இருக்கிற கேரக்டர் கூட பிளஸ் வந்து 32 ஆட் பண்ணா அது லோவர் கேஸ் கன்வெர்ட் ஆகும். இருக்கிற லோவர் கேஸ் ஆஸ்கில மைனஸ் பண்ணா அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், நம்ம ஆல்ரெடி அப்பர் கேஸில் தான் இருக்கும். எனக்கு ஆனால் இது என்ன பண்ணும், லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணும். அப்போ இது கூட பிளஸ் 32 ஆட் பண்ணும். ஸோ அப்போ ஆஸ்கி ஓகே, இந்த ஆஸ்கி கூட நான் 32 ஆட் பண்ணேன். இது என்ன ஆகும், லோவர் கேஸ் கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த பர்டிகுலர் ஆஸ்கி வேல்யூவை நான் என்ன பண்றேன், திருப்பி கேரக்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சிஹெச்ஆர் சிஹெச்ஆர்ன்றது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணணும்னா ஆஸ்கி வேல்யூவை கேரக்டரை கன்வெர்ட் பண்ணும். ஓகே ஓகே, இப்போ கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து இப்போ அப்பர் டு லோவர் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம், லோவர் டு அப்பர் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த சேம் இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஆல்ரெடி ஒரு இஃப் கொடுத்துரும், அப்போ இங்கே எலிஃப் வரும். எல்சி ஃபார் ஷார்ட் ஃபார்ம் தான் எலிஃப். ஓகே, இப்போ அதில் என்ன பார்த்தோம், அப்பர் கேஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் பார்த்தோம் 65 to 90, லோவர் கேஸ்க்கு வந்து 97 to 122. ஓகே, ஸோ அப்போ இங்கே 97, இங்கே 122. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள வரக்குள்ள இது வந்து லோவர் கேஸாக தான் இருக்கும். லோவர் கேஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம், அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து லோவர் கேஸில் வருதுன்னா அதை அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணும்போது -32 பண்ணால் தான் அது அப்பர் கேஸ் வேல்யூ வரும். ஐயோட லோவர் கேஸ் அப்பர் கேஸாக மாறும், -32 பண்ணணும். அப்போ நான் -32 பண்ணுறேன். ஓகே, இதோட நியூ ஆஸ்கி வேல்யூ கிடைச்சோம். இப்போ நம்ம அப்பர் டு லோவர், லோவர் டு அப்பர் பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை ஸ்பெஷல் கேரக்டர் வந்ததுன்னா நம்ம அதை அப்பர் கேஸோ லோவர் கேஸோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், அப்படியே பண்ணலாம், அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் வரக்குள்ள என்ன பண்ணுறோம், எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நியூ ஆஸ்கி பிசிக்கல் டு அந்த கேரக்டர் டேரக்டாவே என்ன பண்ணுறேன், இந்த கேரக்டர் கன்வெர்ட் எதுவுமே பண்ணணும், ஆஸ்கியோட கன்வெர்ட்டே பண்ணாமல் டேரக்டா என்ன பண்ணுறேன், அப்படியே அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா அது கன்வெர்ட் பண்ணுறது வேஸ்ட் தான். ஸோ அதனால இப்போ நம்ம அப்பர் டு லோவர், லோவர் டு அப்பர் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ண போறோம், இப்போ அந்த ரிசல்ட் கூட ஆட் பண்ணிடும். ஒரு பர் கேரக்டர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த பர் கேரக்டர் என்ன பண்ணிடுறேன், நம்ம கிட்ட இருக்க ரிசல்ட் அந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த லாஸ்டா ரிட்டர்ன் பண்ண போகுது, அது கூட என்ன பண்ணிடுறேன், அந்த நியூ ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணி விட்டுரும். ஓகே, லாஸ்டா இது பர் ஒரு வைல்ட் லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஏன் இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன்னா, இங்க இண்டெக்ஸ்ன்றது ஜீரோவாகவே, அப்போ மறுபடியும் என்ன ஆகும், ஜீரோவாகவே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். நம்ம இங்க இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாதான் அது அடுத்தடுத்த கேரக்டருக்கு போகும். ஸோ அதனால இந்த வைல் லூப் வந்து கேரக்டர் இல்லைன்னா முடியும். ஓகே, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் யூசர் வந்து இன்புட் வாங்குற மெத்தடை யூஸ் பண்றேன். யூசர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த ஸ்ட்ரிங் சொல்லி யூசர் வந்து இன்புட் வாங்குறேன். அதை வந்து கன்வெர்ட் கர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்றேன். அதை வந்து யூசரோட ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கோட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எட்டாவது ஸ்ட்ரிங் கேட்குது. நான் என்ன பண்றேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி தரேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹலோன்றது ஹெச் வந்து கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும், ஈன்றது ஸ்மால் கேஸ்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி டபிள்யூன்றது கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும், வேர்ல்டு ஓஆர்எல்டி வந்து ஸ்மால் கேஸ்ல இருக்கும். இப்போ இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் நன்னு வருதுன்னா, 1 மினிட், நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து நன்னு வருது. நம்ம இங்க ரிசல்ட் யூஸ் பண்றோம், பட் இது என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஓகே, ரிட்டர்ன் இந்த மாதிரி பேஸ்டு ஆன் த அவுட்புட் ஆர் அந்த எரரை வச்சு நம்ம எப்படி அதை டீபக் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஒரு பேசிக்கா ப்ரோக்ராமருடைய நாலேஜ் என்னன்னா, ஒரு எரர் வரக்குள்ள அதை அதை படிச்சு அது என்ன எரர்ன்றதை நம்ம ஃபைன் பண்ண கற்றுக்கணும். அதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமருடைய ஒரு மெயினான ஒரு ஸ்கில் செட்டு. ஓகே, ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், அதை ரன் பண்ணலாம். கெட்டாஸ்டிங் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், அதே ஹலோ சாரி, இங்க நன்னுன்னே சாரி சார்.
ஓகே, ரிசல்ட் மாத்திட்டேன், சாரி. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கும். இங்க ஹெச்ன்றது கேப்ஸ்ல இருக்கும், அது ஸ்மால்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். இஎல்எல்ஓ அப்படின்றது கேப்ஸ்ல இருக்கும், இங்க சாரி ஸ்மால்ல இருக்கு, இங்க கேப்ஸ்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். டபிள்யூ வந்து கேப்ஸ்ல இருக்கும், இங்க ஸ்மால்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பர் கேஸ் லோவர் கேஸையும் லோவர் கேஸ் அப்பர் கேஸும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இன்னொரு என்ன பண்றேன், இதுல முரளி கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் தரேன். அப்புறம் என்ன பண்ணலாம் தரேன். இப்படி கொடுக்கல இங்க பாத்தீங்கன்னா இந்த லோவர் கேஸ் அந்த அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். அதே சமயம் நம்ம கொடுத்த ஸ்பெஷல் கேரக்டர்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கும். நமக்கு தெரியும். ஸோ இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஓகே, இப்போ வந்து நம்ம அதோட ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஓகே, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் ப்ராப்ளம் வந்து O of n. ஏன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எத்தனை கேரக்டர், அதாவது அந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆகும். அந்த லூப் ரன் ஆகக்குள்ள அத்தனை தடவை என்ன ஆகும், அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஒரு கேரக்டருக்கு ஒரு நேனோ செகண்ட்னா 10 கேரக்டருக்குள்ள 10 நேனோ செகண்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த வைல்ட் லூப் வந்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை பொறுத்து டைம் எடுத்துக்குதா, அப்போ அதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n. ஒருவேளை இங்க மல்டிபிள் வந்து வைல்ட் லூப் இருந்ததுன்னா, இந்த வைல்ட் லூப் பார்த்து இன்னொரு வைல்ட் லூப் இருந்ததுன்னா அது n ஸ்கொயர் ஆயிடும். ஏன்னா இந்த வைல்ட் லூப் முடிஞ்சு அடுத்து திருப்பி இன்னொரு வைல்ட் லூப் அதுக்குள்ள நடந்து அது O of n ஸ்கொயர் ஆயிடும். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு O of n தான். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இது O of n தான். ஏன் O of n யூசிங் நியூ ஸ்ட்ரிங் ஸ்டோரேஜ். ஓகே, அதாவது ரிசல்ட்ன்ற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோரேஜ் மட்டும் யூஸ் பண்ணிருப்போம். இதுல இதுவும் தெரியும், இந்த ரிசல்ட்ன்ற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருப்போம். ஸ்ட்ரிங்ன்றது பேசிக்கா ஒரு அரே தான். நம்ம சி ப்ரோக்ராமிங் பார்க்கணும், அதுல ஸ்ட்ரிங்ன்றது ஒரு அரே ஃபார்மேட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஏன்னா பேசிக்கா பைத்தானே வந்து சில இருந்தா வந்து எவால்வ் ஆகி வந்துருக்கு, சி வச்சு தான் வந்து பைத்தான் டெவலப் பண்றது. ஸோ அப்ப இந்த ரிசல்ட்ன்றது ஒரு அரே தான். இந்த அரே வந்து திருப்பி n நம்பரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது இல்லை. ஸ்ட்ரிங்ல வந்து எஸ்டெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல 10 கேரக்டர் இருக்குன்னா அந்த 10 கேரக்டர் நம்ம திருப்பி ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா, அப்போ இன்னொரு 10 ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நான் பண்றேன் O of n. எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும். அதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த ப்ராப்ளத்தோட எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் சொன்னான்னு பார்க்க என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.